நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. காவல்துறை துரத்த சுவரேறி குதித்து ஓடிய காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வீட்டு சிறையிலிருந்து தப்பித்தார். ஆதரவாளருடன் ஓடி சென்றார். என்னப்பா சொல்ற? இந்த செய்தியை நான் பார்க்கவே இல்லையே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்களை வந்து வீட்டு சிறையில் வச்சாங்களா? அவரை மட்டும் இல்லைங்க, காஷ்மீரில் இருக்கக்கூடிய மொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் வீட்டு சிறையில தான் வச்சாங்க. உமர் அப்துல்லாவுடைய தந்தையார் பரூக் அப்துல்லா அவர்களை கூட வீட்டு சிறையில் தான் வச்சாங்க. ஆனா வீட்டு சிறையில இருந்தவங்க அத்தனை பேரும் வீட்டிலேயே அமைதியா இருந்தாங்க. ஆனால் உமர் அப்துல்லா மட்டும் சுவர் ஏறி குதித்து தப்பித்து மீண்டும் சுவர் ஏறி குதித்தாரு. காவல்துறை விடவே இல்லை, விரட்டி சென்றார்கள். ஏன்பா அப்படின்னு கேக்குறீங்களா? இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் பிறப்பித்த உத்தரவுதான் அதற்கு காரணம். துணைநிலை ஆளுநர் சின்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை 12ஆம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். காஷ்மீர்ல ஜூலை 13 தியாகிகள் தினம் இல்லை. அதே மாதிரி ஷேக் அப்துல்லா அவர்களுடைய பிறந்த நாளும் பொது விடுமுறை அல்ல. அதனால தியாகிகள் என்று சொல்லிவிட்டு சில பேருடைய நினைவிடத்துல போய் நீங்க மரியாதை செலுத்தக்கூடாது அப்படின்னு துணைநிலை ஆளுநர் உத்தரவு பிறப்பித்து அதை மீறவங்க யாரா இருந்தாலும் வீட்டு சிறையில் வைக்கப்படுவார்கள் என்று சொல்லிட்டு முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாரையுமே வந்து வீட்டு சிறையில் தான் வச்சாங்க. அது என்னையா ஜூலை 13ஆம் தேதி தியாகிகள் தினம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதற்கும் வரலாறு பின்னோக்கி போனுங்க. 2019 காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்கின்றார்கள். கூடவே சேர்த்து இந்த ஜூலை 13 தியாகிகள் தினத்தையும் ரத்து செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஷேக் அப்துல்லா அவருடைய பிறந்த நாளையும் வந்து பொது விடுமுறை நாளாக இருந்ததை ரத்து செய்கின்றார்கள். அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜூலை 13 தியாகிகள் தினமும் அல்ல, ஷேக் அப்துல்லா அவர்களுடைய பிறந்த நாள் விடுமுறை நாளும் அல்ல. அதனால சட்டத்தை யாரெல்லாம் மதிக்கிறீங்களோ, யாரு சட்டத்தை கடைபிடிக்கின்றீர்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 13ஆம் நாள தியாகிகள் தினமாக கடைபிடிக்க கூடாது. மீறீங்கன்னா சட்டப்படி குற்றம். அதனால வீட்டு சிறையில வைக்கிறோம் அப்படின்னு சின்ஹா அவர்கள் உத்தரவு போட்டுட்டாரு. ஏன் ஜூலை 13ஆம் தேதி தியாகிகள் தினம் வந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம 1931க்கு போனங்க. அவ்வளவு லாங்காவா போனோம்? ஆமாங்க. காஷ்மீரை ராஜா ஹரிசிங் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டு வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது ராஜா ஹரிசிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் இணக்கமாக இருக்க ஆசைப்படுகின்றார். இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட ராஜா ஹரிசிங் அவர்கள் வந்து எடுக்கின்றார். 1931 லண்டன்ல வட்டமேஜை மாநாடு நடக்கிறது. அந்த வட்டமேஜை மாநாட்டில் ராஜா ஹரிசிங் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அப்படி கலந்து கொண்டு பேசுகின்ற போது காந்தி அவர்களா இருந்தாலும் சரி, மற்ற முக்கிய தலைவர்களா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று குரல் எழுப்புகின்றார்கள். ஆனா காஷ்மீர் பகுதி ராஜா ஹரிசிங் அவர்கள் ஆண்டாலும் இந்தியாவுடைய நியாயமான கோரிக்கைய லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கணும், எப்போதும் இந்தியாவுடன் நாங்க சேர்ந்தே இருப்போம், ஆங்கிலேயர் ஆண்டது போதும், விட்டுட்டு போங்க அப்படின்னு ராஜா ஹரிசிங் அவர்கள் வந்து இந்தியாவுடைய குரலாகவே லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எதிரொலிக்கின்றார். சோ இது இங்கிலீஷ்காரனுக்கு இடிக்கிறது. அடா போனா போதுன்னு சொல்லிவிட்டு காஷ்மீரை நீ ஆண்டுகிடான்னு விட்டு இருந்தா இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று நீ கேக்குறியா? ஏன்னா 1931 சுதந்திரம் கேட்டு அம்பேத்கர் கூட போராட்டம் நடத்தல, வட்டமேஜை மாநாட்டில் கலந்துகிட்டார். அவரு பட்டியலின சமூக மக்களுக்கு இடஒதுக்கீடு தான் கேட்டார். இப்படி இந்தியாவுடைய பிரதிநிதிகள் யாருமே வந்து சுதந்திரம் கேட்கல இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் 1931. ஆனால் காஷ்மீருடைய ராஜா ஹரிசிங் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய குரலாக ஏன் பேசுறாரு? அதனால ராஜா ஹரிசிங்குக்கு எதிராக ஏதாவது வேலை காட்டினாதான் இந்த ஆள் திருந்துவான் அப்படின்னு இங்கிலீஷ்காரன் ஐடியா பண்றான். ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ராஜா ஹரிசிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜம்முலிருந்து வந்தவர். அவரு எப்படி காஷ்மீர் பள்ளத்தாக்கை ஆளலாம்? நம்ம பள்ளத்தாக்குக்கு அவர் சொந்தக்காரனே கிடையாது. அவர் ஒரு இந்து.
அதனால அவர் ஆள்வதனால நமக்கு மத சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது. நமக்கென சிறப்பு வரி போடுறார். நம்முடைய கருத்துரிமை மட்டுமல்ல, பொருளாதார உரிமை மட்டுமல்ல, நம்முடைய சமய உரிமையும் பாத்தீங்கன்னா ராஜா ஹரிசிங் அவர்களால் பறிக்கப்படுகிறது. அவர் நிச்சயமாக ஆளவே கூடாது. பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகின்றார்கள், வழிபாட்டு உரிமை அல்ல அப்படின்னு ராஜா ஹரிசிங் மீது வன்மத்தை கொண்டு இருக்கின்றார்கள். காஷ்மீர்ல அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்களும் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய அரசியல் தலைவர்களும். நாம பெரும்பான்மையாக இருந்தாலும் ராஜா ஹரிசிங் பாத்தீங்கன்னா இந்த நாட்டை ஆள்வதா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரூக் அப்துல்லா என்று சொல்லிட்டு காஷ்மீர்ல ஆளுகின்ற உமர் அப்துல்லாவுடைய தந்தை இருக்கார் தெரியுமா? அந்த பரூக் அப்துல்லாவுடைய தந்தை ஷேக் அப்துல்லா அவர்கள் பாத்தீங்கன்னா மாநாடு கட்சி என்ற ஒரு கட்சி வச்சு நடத்தி ஆட்சியை பிடிக்கலாம் என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, இஸ்லாமிய இளைஞர்கள் அலிகார் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறாங்க. அப்படி அலிகார் பல்கலைக்கழகத்தில் போய் படித்த பிறகு அங்க இஸ்லாமிய இளைஞர்களை பாத்தீங்கன்னா மூளை செலவு செய்கின்றார்கள். ஏண்டா ஒரு இந்த ஆளை விட்டுட்டு பாக்குறீங்களாடா, நீங்க விடவே கூடாதுடா, கிளர்ச்சி செய்யணும்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிருந்து, அதாவது காஷ்மீர்ல இருந்து படிக்க போன இஸ்லாமிய இளைஞர்கள் மூளைய செலவை செய்கின்றார்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். ராஜா ஹரிசிங் அவர்கள் பாத்தீங்கன்னா படிப்பதற்கு மானியம் கொடுக்கிறாரு. அதுலதான் போய் அலிகார் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க. இருந்தாலும் ராஜாவுக்கு எதிராகவே இஸ்லாமிய இளைஞர்களை திருப்புகின்றார்கள். ஒன்னு, இங்கிலீஷ்காரனுக்கு எதிராக பேசிட்டார் ராஜா ஹரிசிங். அதனால இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை ராஜா ஹரிசிங்குக்கு எதிராக கூர்த்திட்டு விடணும் அப்படின்னு இங்கிலீஷ்காரன் நினைக்கிறான். ரெண்டாவது, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் ராஜா ஹரிசிங்க ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மூன்றாவது, படிக்க போன மாணவர்களையும் பாத்தீங்கன்னா மூளை செலவு செய்து ராஜா ஹரிசிங்க்கு எதிராக மாற்றுகின்றார்கள். இப்படி புகைந்து கொண்டு இருக்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கு. எப்போது வேண்டுமானாலும் வன்முறை நிகழலாம். ஆனால் ராஜா ஹரிசிங்க பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைய அறியாம இருக்கின்றார். திடீர்னு பெஷோவரில் இருந்து அப்துல் காதர் என்கின்ற ஒருத்தன் வருகின்றான். அவன் முழுக்க முழுக்க மத அடிப்படைவாதை. இப்படி ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த அப்துல் காதர் பேசுகின்றான். அப்படி பேசுகின்ற பொழுது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்துக்கள் இல்லை. இரண்டாவது, இந்த மண்ணை ஆளக்கூடிய ஹரிசிங் அவர்களும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இல்லை. அதனால நாம என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, ராஜா ஹரிசிங்கையும் சரி இந்துக்களையும் சரி ஓட விடணும். இப்ப இந்துக்களை இங்கிருந்து விரட்டணும்னா என்ன பண்ணணும்? ராஜா ஹரிசிங் அவர்களுடைய மாளிகையை கொளுத்தணும், அவரை கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா ஹரிசிங்குக்கு எதிராக அப்துல் காதர் என்ற பெஷாவரிலிருந்து வந்தவன் திடீர்னு காஷ்மீரினுடைய அடிப்படைவாதிகள் மத்தியில் பேசினதுனால வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அதுலயும் ஆங்கிலேயன் கிட்ட வேலை பார்த்த ஒரு இந்து சிப்பாய் பாத்தீங்கன்னா குரானை அவமதித்து விட்டதாகவும், நீங்க மசூதியில போய் வணங்க கூடாது என்று தடுத்து விட்டதாகவும் இந்த அப்துல் காதர் பாத்தீங்கன்னா பொய் சொல்லிடுறான். பொதுவா அடிப்படைவாதிகளை பொறுத்த வரைக்கும் மனிதனை பார்ப்பதை விட மதத்தை தான் ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. அதனால உடனடியாக இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் குரானை அவமதித்து விட்டார்களா, விடவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒன்று திரள்கின்றார்கள். எங்கெல்லாம் இந்துக்கள் இருக்கின்றார்களோ கடைகள், வீடுகள், தெருக்கள் என்று சொல்லிட்டு எதையெல்லாம் நாசம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நாசம் செய்கின்றார்கள். இதற்கிடையில இங்கிலீஷ்காரனை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படைவாதிகளுக்கு பணமும் பாதுகாப்பும் தரான். அதனால என்ன நடக்கும்? இன்னும் துணிந்து செய்ய மாட்டாங்களா? அப்படிதான் துணிந்து இந்துக்களுக்கு எதிராக வன்முறையை அரங்கேற்றினார்கள். இதுல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியதா இருக்குது. அதாவது இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீரை கைப்பற்ற போறாங்க. அப்படி கைப்பற்றினார்கள் என்றால் நிச்சயமாக ராஜா ஹரிசிங் அவர்கள் பதவி விட்டு போயிடுவாரு. சோ தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்க போறாரு ராஜா ஹரிசிங். அதனால பசுவதை தடை சட்டத்தை ராஜா ஹரிசிங் அவர்கள் நீக்க போறாரு இஸ்லாமியர்களுக்கு பயந்துகிட்டு அப்படின்னு இந்துக்களுக்கு மத்தியில பொய்யுரையானது உரைக்கப்படுகிறது. உடனடியா இந்துக்களும் பாத்தீங்கன்னா ஐயோ ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பசுக்களை சித்திரவதை செய்வாங்களா, விடவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் பதிலுக்கு இஸ்லாமியர்களை தாக்குறாங்க. இப்படி கலவரம் அதிகரிக்கின்ற போது காவல்துறையானது சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, சரி இந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போறதுக்கு யார் காரணம் அப்படின்னு தேடி பிடிக்கிறாங்க.
அப்படி தேடி பிடிக்கின்ற போதுதான் அப்துல் காதர் என்கின்றவன் வந்து இந்துக்களை கொல்லணும், இந்துக்களை விடவே கூடாது, இந்துக்களுடைய சொத்துக்களை மொத்தமா எரிக்கணும், அதுக்கு முதல்ல ராஜா ஹரிசிங் அவருடைய வீட்டையே கொளுத்தணும், அந்த ஆள் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கான், நம்மளை நசுக்கிறான் ஐயா, நம்முடைய மதமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஐயா அப்படின்னு வன்முறையை கிளறி விட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையை கண்டறிகின்றார்கள். பிறகு இந்த அப்துல் காதரை வந்து பாத்தீங்கன்னா கைது செய்கின்றார்கள், காஷ்மீரினுடைய மத்திய சிறையில அடைக்கின்றார்கள். பிறகு ஜூலை 12ஆம் தேதி அப்துல் காதர் பேசுனது உண்மையா இல்லையா என்று சொல்லிவிட்டு விசாரணை நடக்கிறது. பிறகு அந்த விசாரணை ஜூலை 13ஆம் தேதியும் தொடர்ச்சியாக நடக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. இத பயன்படுத்திக் கொண்ட இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று திரண்டு நமக்காக பேசின அப்துல் காதர் அவர்களை மீட்டெடுத்துட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ளே போறாங்க. பெரிய வன்முறை நடக்கிறது. பார்த்திருந்த காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக இஸ்லாமிய வன்முறையாளர்களை பார்த்து துப்பாக்கியில சுடுறாங்க. அப்துல் காதரை காப்பாற்ற போறோம், விடுவிக்க போறோம்னு சொல்லிட்டு வன்முறையில் ஈடுபட்டவர்களை காவல்துறையானது கண்மூடித்தனமாக சுடுகிறது. அப்படி சுட்டதுல 22 பேர் உயிரிழந்து விடுகின்றார்கள். அரசியல் பார்வையாளர்களை இதை பற்றி சொல்லுகின்ற போது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, காஷ்மீர் இஸ்லாமியர்கள் ஆள வேண்டும் என்ற முதல் புரட்சி என்று சொல்றாங்க. அத இரண்டாவது ராஜா ஹரிசிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா நிலைப்பாடு எடுத்ததுனால இங்கிலீஷ்கார வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு இடையில கலவரத்தை மூட்டி விட்டுட்டான். அதனால ராஜா ஹரிசிங்குடைய சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைய வேண்டும், நாம மீண்டும் காஷ்மீரை கைப்பற்ற வேண்டும் என்று சதி செஞ்சிட்டான். அதனாலதான் ஜூலை 13 வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையில எப்படி ஆயுதம் இல்லாமல் நிராதபாணியா இருந்தவர்கள் மீது ஜெனரல் டயர் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துறானோ, அதுல ஏகப்பட்ட பேர் உயிர்ந்தாங்களோ, அதே மாதிரி தான் ராஜா ஹரிசிங்குடைய உத்தரவின் பேர்ல காவல்துறையினர் சிறைக்குள்ள போய் அப்துல் காதரை மீட்பதற்காக போனவங்களை சுட்டு தள்ளினாங்க. ஆயுதம் இல்லாதவர்களாக தான் இருந்தாங்க. சோ கிளர்ச்சியாளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அமைதியாக தொழில்களை நடத்தி அரசாங்கத்தை பணிவிக்க வேண்டும் என்று வந்த அப்பாவி பொதுமக்களும் உயிரிழந்தார்கள். சோ தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மதத்துக்காக, தன்னுடைய மக்களுக்காக உரிமை குரல் எழுப்பிய அப்துல் காதர் அவர்களை மீட்பதற்காக போராடிய மக்கள் மீது அன்னைக்கு ராஜா ஹரிசிங் அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி 22 பேரை படுகொலை செய்தார் இல்லையா, அந்த 22 பேர்கள் தான் இன்னைக்கு தியாகிகளாக போற்றப்படுகின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும். சோ இந்த ஜூலை 13க்கு பிறகுதான் ராஜா ஹரிசிங் அவர்களுக்கு பயம் வந்து விடுகிறது. இந்தியாவுடைய உதவியை நாடுகின்றார்கள். பல இந்திய தலைவர்கள் காஷ்மீருக்கு அடிக்கடி போறாங்க. அதனுடைய ஒரு விளைவாகத்தான் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுடன் நாங்க காஷ்மீரை முழுமையாக இணைக்கின்றோம் என்று சொல்லிட்டு ஹரிசிங் அவர்கள் முடிவெடுத்தார். சோ சும்மானா வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரை ஒரு இந்து ஆள வேண்டுமா அப்படின்ற கேள்வி எழுப்பி எங்கிருந்தோ வந்தவன் இவனை கொளுத்தணும், அவனை கொளுத்தணும், அவன் குரானை அவமதித்து விட்டான் அப்படின்னு சொன்னதனால ஆண்டாண்டு காலமாக அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சனாக வாழ்ந்த இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஜூலை 13ஆம் தேதி அடிச்சுக்கிட்டாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்துக்கள் உயிரிழந்தார்கள். ஏன்னா எந்த ஒரு இந்துனுடைய வீடும் சரி, எந்த ஒரு இந்துனுடைய பொருளும் சரி இந்த ஜூலை 13ஆம் தேதி நடந்த கலவரத்துல தப்பவே இல்லை. பண்டிட்டுகள் அப்போது காஷ்மீரை விட்டு வெளியேறினவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அனாதையாக கிடக்கின்றார்கள். பரூக் அப்துல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும், மகனே நீ போயிட்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வா, வீட்டு சிறையில் வச்சா கூட விடாத அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து தப்பித்து ரோட்டு வழியாக ஓடி அந்த தியாகிகளுடைய சமாதி இருக்கக்கூடிய கேட்டானது பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ள போக முடியாது என்பதனால அந்த தியாகிகளுடைய சமாதியினுடைய சுவரை ஏறி குதித்து உள்ள போய் அஞ்சலி செலுத்துகின்றார் உமர் அப்துல்லா அவர்கள். பரூக் அப்துல்லா பொறுத்த வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வந்து நின்று அங்கேயே பிரார்த்தனை செய்கின்றார் தியாகிகளுக்காக. சோ இதை கண்டித்து தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை சிறையில் அடைப்பீங்களா? இது ஜனநாயகத்தை படுகொலை செய்யற மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு காஷ்மீர்ல நடந்தது, நாளைக்கு ஏன் தமிழ்நாட்டில் நடக்குது? இப்ப நிதி ரீதியாக அநீதி இருக்கின்றார்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க. நம்ம மீது பல சட்டங்களை போட்டு அந்த சட்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கின்றார்கள், கல்வியை திணிக்கின்றார்கள். இப்படி கலாச்சார சீரழிலிருந்து எல்லாவற்றையும் மறைமுகமாக அதிகாரம் செலுத்துகின்ற மத்திய அரசு காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு எதிராகவே அதிகார திமிருனால அடாவடிய கட்ட வைத்து விட்டிருக்கிறது.
இத ஓரணியில எல்லா முதலமைச்சரும் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும். இன்னைக்கு பாஜகவுடைய முதலமைச்சரா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி முதலமைச்சரா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் என்கின்ற பொழுது நம்முடைய உரிமை பறிபோகின்ற போது எல்லாம் ஒன்னா சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார். ஆனா ஜூலை 13 22 பேர் உயிரிழந்தாலும் எங்கிருந்தோ வந்தவனுடைய பொய் பரப்புரையினால, அவன் செஞ்ச கலகத்தினால ஜூலை 12, 13 ஒட்டுமொத்த இந்துக்களும் நாசமான இடம். அவங்க ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான விதை தூவிய நாள். அவங்களுடைய உடைமைகளும் அவங்களுடைய பெண்களும் குழந்தைகளும் மரணமடைவதற்கு காரணமா இருந்தது. இஸ்லாமிய எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி, இந்து எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி, காஷ்மீர்ல ஜூலை 13வது நாள் யார் அதிகமாக பாதிப்படைந்தார்கள் என்று சொல்லுகின்ற போது காஷ்மீர்ல இருந்த இந்துக்கள் தான் அதிகமாக பாதிப்படைந்தார்கள். ஏனென்று கேட்டீங்கன்னா, ஒரு பங்கு இந்துக்கள், 3 பங்கு இஸ்லாமியர்களா இருந்ததுனால சும்மா இந்துக்களுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தையும் அழித்து ஒழித்தார்கள். கோயில்கள் தீக்குறையாக்கப்பட்டது. ஏன்னா கோயில்ல கை வைக்க மாட்டான்னு நினைச்சு பல பேர் கோயிலுக்குள்ள போய் ஒளிந்தானாம். ஆனா கோயிலோட எரிச்சாங்களாம். அதனால இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை 13 கருப்பு தினம். ஆனா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அப்துல் காதரை காப்பாற்றுவதற்காக போராடின 22 பேரை ராஜா ஹரிசிங்கனுடைய காவலாளிகள் சுட்டு கொண்டதுனால அவங்களுக்கு தியாகி தினம். நம்ம என்ன பண்றதுங்க? இங்க கொடுத்தா ராஜீவ்காந்தி அவர்களே பாம் வச்சு கொன்னாங்க. தமிழன் என்ற அடிப்படையில் அவங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடி நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவாளிகளை விடுதலையும் செய்துட்டாங்க. மொழியாலும் மதத்தாலும் இனத்தாலும் தப்பு செய்யறவனா கூட பாத்தீங்கன்னா தியாகியா மாத்திடுறாங்க. நாம என்ன பண்ண முடியும்? சரி நண்பர்களே, ஒரு நிகழ்வை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். நன்றி.